வீட்ல இருக்கிற சுரேஷோட அம்மா, அப்பா மத்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங். சுரேஷ் மதிய அடிக்க, மதி சுரேஷ் திருப்பி அடிச்சது தான். இனிமே இந்த வீட்டுக்கு இவ ஒத்தே வரமாட்டா. இவ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போகணுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போயிட்டா. ஆம்பளை அடித்தா திரும்பி இவ்வளோ அடிச்சிருவாளா? ஏன் அவன் ஹஸ்பண்ட் தானே அடித்தான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்க முடியாதா? இது வெறும் வாழ்க்கையே வாழலைன்னு சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ தெருவில் கொண்டு வந்து எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறான்னா எவ்வளோ அவனுக்கு வருத்தமாக இருக்கும். ஏன் கல்யாணம் நடந்து வாழ்க்கையை பார்க்குறத விட்டுட்டு வேலை போச்சு, இன்னொரு வேலையை தேடுறேன், எனக்கு மைண்ட் செட் ஆகலைன்றதெல்லாம் ஒரு காரணமா? இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ செட்டே ஆக மாட்டேன். இவளோட அப்பா அம்மாவை வர வச்சு இவளை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம், வேணவே வேணாம். ராகவன், ராஜலக்ஷ்மி இவங்க வந்து முடிவு பண்ணிவிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து எமோஷ்னல் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ், இவளோட நான் இனி சேர்ந்தே வாழ போகிறதில்ல, இவ எனக்கு வாழ்க்கையில் தேவையே இல்லை அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து இப்போ ராகவன் பார்த்திங்கன்னா மதியோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே மதி, அவங்களுக்கு எதுக்கு கால் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ வாரத்தில் 7 நாளும் ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்ருப்ப. இப்போ நைட்டு இந்த பிரச்சனை, காலையில் இருந்தால் எந்த பிரச்சனையோ, எந்த ஏழரையோ குட்டி வைப்பியோ, எம்மா இந்த வீட்டில் உன்னை வச்சுருக்கிறதே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. எப்போவே உன்னோட அப்பா அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகட்டும், தேவையே இல்லை, என்னோட பையனைவி நீ திருப்பி அடிச்சிட்டல, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ராகவன் பயங்கரமாக கோபப்படுறாரு. உடனே மதி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணுன்னே தெரியல. மொத்தத்தில் பெண்களை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க கேட்டுட்டு இருந்தாலே அது நல்ல விஷயம்னு நினச்சிட்ருக்கீங்க. என்னடா இது, பிடிக்காத 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே, அவங்களோட மனசு மாற கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, அவனையே நீ திருப்பி அடிச்சிட்டியா அப்படின்னு. ஏண்டா அவளை அடித்தா அப்படி சொல்லி உங்களால் கேட்க முடியல. ஆனால் நான் திருப்பி அடித்ததை மட்டும் பெருசாக்க தெரியுது. இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது, நீங்கள் என்ன வச்சுக்கிட்டு வாழ்கிறது? என் அப்பா அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி மதி சொல்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், உன்னை என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்கூடலாம் எவனும் வாழ மாட்டான், சரியான பேய் நீ அப்படின்னு சொல்லி சுரேஷ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. போனாலும் சரி, நான் உன்னோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறேன், அவங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு போகட்டும். இதுக்கப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட்டு போனாலும் சரி, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்ட, நாங்களும் வந்து அசிங்கப்பட்டாச்சு, இனிமேல் என்ன கோர்ட்டு தானே போக போகிற, உன்னை இனிமேல் வேணான்னு சொல்லி கழிச்சு விட்டுட்டு என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை 10 கட்டி வைக்கணும், நீ எல்லாம் வாழ்க்கைக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. இவர்கிட்ட இருந்து கால் வந்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பிரச்சனையோ தெரியலையே, கால் வருதே அப்படி சொல்லி தான் வந்து எடுக்கும்போதே எடுக்கிறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு அப்படி சொல்லி அவங்க கேட்கும்போது ராகவன் சொல்கிறாரு, உன் பொண்ணு தான் தினம் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளே, எங்களால் நிம்மதியாக நைட்டு தூங்க கூட முடியல, இவ்வளோ நேரத்துக்கு சண்டை தேவையே இல்லை, உன் பொண்ணை வந்து கையோடு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக். ஃபோனை வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மதியால் இன்னைக்கு ஏதோ பிரச்சனையா, இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க, என்னென்னு நம்ம பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ தெரியல, அவளை இங்கேயே ஒரு வாரம் 10 நாள் இருமா, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு அப்போவே சொன்னோம். அவள் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நேராக அங்கே போயிட்டா, அவளும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படி சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியல, போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதியோட அப்பா அம்மா 2 பேர்த்துமே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ மதியோட அப்பா அம்மா வந்த உடனே, உங்கள் பொண்ணு பண்ணுறதெல்லாம் சரியா, நீங்களே பாருங்கள், என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, என்னோட பையனவே கையை நீட்டி அடிக்கிறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ மதியோட அப்பா, இதுக்கு மேலேயும் தன்னோட பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி இங்கே விட்டுட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, இவங்களும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, இவங்ககிட்ட எல்லாம் யாருமே வாழவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, என் பொண்ணு உங்கள் பையனை அடிச்சது தப்புனா அப்போ உங்கள் பையன் முன்ன பின்ன யோசிக்காமல், எந்த விஷயத்துக்கு எப்படி பேசணும்னு யோசிக்காமல் என்னோட பிள்ளையை அடிச்சது தப்பா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதை, எப்போவுமே வந்தவங்க தன் பிள்ளைக்கு புத்திமதியை சொல்லி விட்டுட்டு போவாங்க, இப்போ நீங்கள் பண்ணது சரியா தப்பான்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்களே, இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு உடனே தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. வாங்க, இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வந்து ரேவதி பண்ண விஷயனால டென்ஷனாக இருந்த தங்கராஜுக்கு இது செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சுரேஷ்க்கு என்னெல்லாம் சொல்லி விட்டுட்டு வந்தோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. இந்த சுரேஷ் எது சொன்னாலும் கேட்பான் போல இருக்குது, எந்த நேரத்தில் எது அப்ரோச் பண்ணணும்னு தெரில, நம்ம சொன்னோன்னு அவனும் கரெக்டாக பண்ணியிருக்கான், நல்ல விஷயம் கிடச்சிச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ரேவதி கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, உங்கள் வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா, வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கவும், அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கே நல்லது நடக்க போகுது, அதான் அந்த மதி இருக்காளே, உன்னையே மாற்றி வச்சிருக்காவ,
அப்போ எப்படி அந்த வீட்டில் நல்லது நடக்கும்? அவள் தம்பியவே திருப்பி அடிச்சிட்டாளா அப்படி சொல்லவும், இதை கேட்டு ரேவதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. நீங்கள் திரும்பவும் சுரேஷ்க்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்களா அன்றைக்கி சொன்ன மாதிரி அப்படின்னு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ ஒன்றா சேர்ந்து உன் பொண்டாட்டியோட வாழ்னு சொல்கிறது ஒரு குத்தமா? அதுக்கு இவ பிடிச்சி அடிப்பாளா? இவ எல்லா வேலையும் பண்ணுவா, இனிமேல் அவளை தான் இந்த வீட்டில் அவள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், ரேவதி ஐயோ இந்த பிரச்சனை எப்படி சரியாக போதும் தெரியலன்னு பதட்டமாக இவங்க 2 பேர்த்துக்கும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ மதியோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் ரேவதி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இதை எப்படியாவது சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தங்கராஜ் நினைக்கிறாரு. இந்த மதி வீட்டில் இருந்தால் தான் தினம் தினம் ஒரு பிரச்சனை உண்டாகும், அதனால் நம்ம நல்லா குளிர்காயலாம் அப்படிங்கிறது தான் தங்கராஜோட பிளான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதியோட அப்பா நான் மதியை கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேல் இங்கே வாழ தேவையில்லை என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி மதியை கூட்டிகிட்டு போயிடறாரு. ரொம்ப சந்தோஷம், நான் இனிமேயாவது நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. மதி தன்னோட அப்பா அம்மா கூட ஆட்டோவில் போயிட்டுருக்கப்போ தன்னோட வேலை போன விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என்னம்மா நீ வேலை போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு, இன்றைக்கி தான் வேலை போச்சு, நைட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை, இந்த வீட்டில் எதுக்குப்பா என்னை கட்டி கொடுத்தீங்க, என்னோட நிம்மதியே போச்சு, என்னோடய வாழ்க்கையே மாறி போச்சு அப்படி சொல்லி அழுகிறாங்க. சரி விடுமா, இந்த வேலை போனால் என்ன, நீ இன்னொரு வேலை தேடிப்ப, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொல்லி இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. மதி அவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா நாங்கள் உனக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படிங்கிறத சுரேஷ் எப்போ உணர போகிறாரு அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் தங்கராஜுக்கு இங்கே நடந்த பிரச்சனையை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ ரேவதி வந்து சுரேஷ் கிட்டே போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அது, உன்னோட மாமா சொன்னால் நீ எது வேணால் செஞ்சிருவியா, அவளே வேலை போன கஷ்டத்தில் இருக்கா, அவகிட்ட போய் நீ என்னோட சேர்ந்து வாழலை, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் உன் புருஷன்னு வாய்க்கான பேசினா சரியாக வருமா, என்னடா இந்த காலத்தில் நீ இப்படி இருக்க, நீ வந்து அந்த காலத்தை ஆண்கள் மாதிரி யோசிக்கிறது ரொம்ப தப்பு, இந்த காலத்தில் பெண்களுக்கு எது பிடிக்குது, அவங்களுக்கு எந்த டைமில் இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி நீ தாண்டா புரிஞ்சு நடந்துக்கணும், அதை விட்டுட்டு உனக்கு இதை செய்கிறது கூட ஒரு ஆள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு நீ பண்ணுவியா, என்ன தான் நீ படிச்சியோ என்ன தான் போலீஸ் போனியோ தெரியல, இந்த மாதிரி வந்து ஆணாதிக்கம் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ரேவதி அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கூடலாம் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மேலே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அவளாம் ரொம்ப திமிரு பிடிச்சவ, பேய், எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் கத்துறா, அவள் சொல்கிறத நான் கேட்கணும்னு நினைக்கிறா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. ராஜலக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க, இவ வந்து வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட போகிறாடா, உன்னை தூக்கி உள்ளே வச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் செஞ்சாலும் செய்வா, செஞ்சால் அதையும் தான் பார்க்கணும் அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. உடனே மலர் அதாவது பாக்கியராஜ் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, மதியை அப்படியெல்லாம் செய்யாது, நீங்கள் தான் என்னென்னவோ சொல்லி மதியை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே, இது எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காரு. தேவையே இல்லைடா அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு, இவ கத்துக்கெல்லாம் குடும்பம் நல்லா இருக்காது, வாரத்துக்கு 7 நாளும் சண்டை, தேவையா நமக்கு இதெல்லாம் அப்படின்னு ராகவன் ஒரு பக்கம், எனக்கும் தேவையே இல்லை, அவளை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சில் சுரேஷும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட்டு டிஜிபி கிட்டே இதெல்லாம் போச்சுன்னா திரும்பவும் நம்ம குடும்ப பிரச்சனையை அலசி அறையும், உன்னோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி கேட்கவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் என்னால் ஆடிட்டு இருக்க முடியாது, இவளுக்கு ரொம்ப திமுரு கொழுப்பு, அவள் ஸ்டேஷன் பக்கம் வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம், இல்லைனா அவள் மேலே ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு உள்ளே தள்ள வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காலேஜ்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மதிக்கு மறுநாள் கால் பண்ணுறாங்க. ஸோ வேலை போன அந்த டென்ஷனில் எப்படி இருக்கோ என்னவோ தான் கால் பண்ணோம், எப்படி இருக்க நீன்னு சொல்லும்போது, எனக்கு என்னவோ தெரியல, அங்கே காலேஜில் என்னோட வேலை போச்சு, வீட்டில் ரொம்ப பிரச்சனை, நான் என்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பிரின்ஸிபலுக்கு தெரிய வருது. வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, இவன் வேலைக்கு வரதுனாலன்னு சொன்னதுனால தான் வேலையை விட்டு நிறுத்தணும், ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு போதே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரின்ஸிபல் யோசிக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு சைட்லேருந்து வந்து பேசினதுனால தான் அவங்கள பர்மனெண்ட் பண்ணாமல் வேலையை விட்டு நிற்கணும், ஆனால் திரும்பவும் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னவும், இதை கேட்டு மதியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. உடனே கால் பண்ணி மதிக்கிட்டே இதை சொல்கிறாங்க, உன்னோட வேலை போனதுக்கு காரணம் உங்கள் வீட்டில் இருந்து தான் யாரோ வந்து பேசியிருக்காங்க, அதனால தான் உன்னோட வேலை போச்சு அப்படின்னு மதிக்கிட்ட சொல்லவும், மதி ரொம்பவே ஷாக் ஆகி, நான் இப்போவே வந்து பிரின்ஸிபலை பார்த்து பேசுகிறேன் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காலேஜ் கிளம்பி வராங்க. காலேஜ் கிளம்பி வந்த மதி பிரின்ஸிபலை பார்த்து பேசுகிறாங்க. என்ன சார் ஆச்சு, யார் வந்து பேசுகிறாங்க, எதுக்காக என்னை வேலையை விட்டு நிறுத்துனீங்க, நான் நல்லா தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த காலேஜுக்கு நிறைய விஷயங்கள் நான் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் நல்லது செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என்னை ஏன் வேலையை விட்டு நிறுத்துனீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பிரின்ஸிபல் சொல்கிறாரு, இந்த தங்கராஜ் தான் வந்து காலேஜில் பேசிட்டு போனார், நீங்கள் வேலைக்கு வரதுனால வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னதுனால தான் நான் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு லைஃப் முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் தானே வேலை அப்படின்னு நான் முடிவு பண்ணேன், ஆனால் வந்து ஏன் திரும்பவும் வீட்டில் பிரச்சனை அப்படி சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே மதி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா நீ உடனே வந்து ஜாயின் பண்ணு, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து தன்னோட வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் தான், வீட்டில் பிரச்சனை நடந்ததுக்கு காரணமும் தங்கராஜ் தான். முதல்ல அவனை ஏதாவது ஒரு பிளானை போட்டு முடிச்சு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மதி யோசிச்சு உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போ வந்து சுரேஷ் மதியை பார்த்த உடனே என்னவா இருக்கும், இவ ஸ்டேஷன் வந்திருக்காளே, ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி திரும்ப நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. உள்ளே போன அவர் தங்கராஜ் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், என்னோட வேலை போகிறதுக்கு காரணம் இல்லாத போல அதெல்லாம் சொல்லி என்னோட இன்ஸ்டியூஷனில் போய் என்னோட வேலை போகிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு, அடிக்கடி என்னோட வீட்டில் பிரச்சனை வருது, சண்டை வருது, அதுக்கு காரணம் அவர் தான், அவர் உள்ளே பிடிச்சி போடணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டு சுரேஷ், என்ன உனக்கு திமுறா கொழுப்பா, அன்றைக்கி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், இப்போ என்னோட மாமா மேலே, என் வீட்டுக்கு மாமா தான் எல்லாம் நல்லது நினைக்கிறாரு, அவர் மேலே நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கேட்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க முடியாது, கிளம்புனதும் நான் டிஜிபி கிட்ட பேசுவேன், இதை கண்டிப்பாக நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மதி சவால் விடுறாங்க. ஸோ மதி போனதுக்கு அப்புறமா சுரேஷ் பார்த்திங்கன்னா தங்கராஜுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இவ இங்கே வந்து இதெல்லாம் பேசிட்டு போயிருக்கா, உங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறா அப்படி சொன்ன உடனே, ஓ வேலை போனதுக்கு காரணம் நான் தானு கண்டுபிடிச்சிட்டாளா, பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாகவே உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் செய்கிறா, அவள் திமிரை எப்படி அடக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே தங்கராஜ் சுரேஷ் கிட்ட பேசி முடிச்ச உடனே காலேஜுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னாச்சு, நான் தான் வந்து காலேஜில் பேசினேன், இதனால தான் வேலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க போல இருக்கு, அவள் என்னோட பேர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா, ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ வீட்டில் பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னதுனால தான் அந்த மேடமை வேலையை விட்டே நிறுத்தணும், ஆனால் இப்போ வந்து வீட்டில் அவளை விட்டே துரத்திட்டிங்களாமே வீட்டை விட்டே அப்படின்னு சொல்லி பிரின்ஸிபல் சொல்கிறாரு. இல்லை, அந்த மேடம் நல்ல ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வேலை முக்கியம், அதனால தான் திரும்ப அந்த வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்னவோ அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் திரும்பவும் அவளுக்கு வேலையும் கிடச்சிருச்சு, ஆனால் அவளை நாம் நினச்சபடி எந்த கஷ்டமும் படுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இப்போ திரும்பவும் மதி யோசிச்ச மாதிரி தங்கராஜை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா, இல்லை சுரேஷ் இதிலேருந்து என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.